ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தயிர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தயிரை நல்லா அடித்து நல்லா உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, தாளிக்கிறது கடுகு, சீரகம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ கடுகும் சீரகம் போட்டுக்கலாம். கடுகு வச்சுட்டு நம்ம இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தயிரில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில். இப்போ நம்ம தக்காளி பழம் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி வதக்கிட்டு இப்போ நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதங்கிட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மல்லித்தூளை போட்டு நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணிடலாம். தயிரில் நம்ம உப்பு போட்டு தான் அடித்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இல்லை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் குழம்பு ரெடி. வெயிலுக்கு இதமான தயிர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது. இப்படி செஞ்சு பாருங்கள். யாருக்கெல்லாம் தயிர் குழம்பு ரொம்ப பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். இப்படி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.